கட்டிடக்கலை. இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் சிலஹாரா வம்சத்தினரால் கட்டப்பட்டுள்ளது. இதிலுள்ள தூண்கள் மற்றும் சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமானவை. ஸ்வர்க்க மண்டபம். கோயிலின் ஒரு பகுதி திறந்த கூரையுடன் சர்க்குலர் ஓப்பனிங் உள்ளது. இது வானத்தை பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அறிவியல் அதிசயம். கார்த்திகை பௌர்ணமி அன்று நள்ளிரவில் நிலவு சரியாக இந்த மண்டபத்தின் மையப் பகுதியில் தோன்றும். கிரணோத்சவம். மே 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சூரிய உதயத்தின் போது சூரிய கதிர்கள் நேரடியாக கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் மீது விழும். தொழில்நுட்பம். கற்களை இணைக்க எந்த ஒரு சிமெண்ட் அல்லது கலவையும் பயன்படுத்தப்படவில்லை. இன்டர்லாக்கிங் முறையில் கற்கள் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மாவட்டத்தில் கித்ராப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ கோபேஸ்வர் சிவன் கோயில். இதன் கட்டிடக்கலையை பார்த்தால் நீங்கள் வியந்து போவீர்கள். இந்த கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இதன் கட்டுமானத்தில் சிமெண்ட் போன்ற எந்த ஒரு பிணைப்புப் பொருட்களும் பயன்படுத்தப்படவில்லை. ஹீமத்பந்தி என்ற முறையில் கற்கள் ஒன்றோடொன்று செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள ஸ்வர்க்க மண்டபம் ஒரு வானியல் அதிசயம். கார்த்திகை பௌர்ணமி அன்று நள்ளிரவில் நிலவு சரியாக இந்த வட்டவடிவ கூரையின் மையத்தில் வந்து நிற்கும். அது மட்டுமல்லாமல் மே மாதத்தின் குறிப்பிட்ட நாட்களில் சூரிய கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மீது விழுவது ஒரு கண்கொள்ளா காட்சி. கோயிலைச் சுற்றி செதுக்கப்பட்டுள்ள யானை சிலைகளும் நுணுக்கமான சிற்பங்களும் நம் முன்னோர்களின் திறமைக்குச் சான்று. அமைதியையும் ஆன்மீகத்தையும் தேடுபவர்கள் கண்டிப்பால் தரிசிக்க வேண்டிய இடம் இந்த கோபேஸ்வர் கோயில்.